ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்றைக்கி வீடுகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து இருக்கிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்சல்லாம் பேக் பண்ணுவாங்களா, அந்த டேப் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரண்டான டேப்புங்க. இந்த டேப்பை யூஸ் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே டிரான்ஸ்பரண்டான ஹவுஸ் வந்து கட்டுனா எப்படி இருக்கும், அதுதான் கைஸ் இன்றைக்கி வீடுகளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ் வாங்க இன்றைக்கி டிரான்ஸ்பரண்டை யூஸ் பண்ணி இந்த அட்வென்ச்சர் நேர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸை நம்ம மேக் பண்ணலாம். நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 மரம் கொண்ட ஒரு இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பின்னாடி இந்த ஒரு மரம் இருக்குது, ஸோ அங்கே ஒரு மரம் இருக்குது, அப்புறம் அந்த ஒரு பெரிய மரம், அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு மரம். ஸோ இந்த 4 மரத்தில் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ஹவுஸை வந்து கட்ட போகிறோம். ஸோ இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் தரையில் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஃபுல்லி வந்து இந்த 4 மரத்தோட சப்போர்ட்டில் தான் வந்து இருக்க போகுது. அதாவது தரையிலேருந்து கரெக்டாக 1 அடி ஹைட்டில் தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ நம்ம அந்த ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு வரைக்கும் நம்ம இவ்வளோ ஹைட்டு வரைக்கும் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மரத்துக்கு இடையில நம்ம கட்ட போகிற வீடு வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த டிரான்ஸ்பரண்டான ஹவுஸ் வந்து கட்டுறதுக்கு ஒரு சின்ன பேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கயிறை யூஸ் பண்ணி 4 மரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஏறி உட்காந்து கொஞ்சம் வெயிட் தாங்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் வெயிட் சப்போர்ட்டுக்காக ஒரு சின்ன கயிறை கட்டியிருக்கேன். இந்த கயிறை சுற்றி நம்ம இப்போ டேப் வந்து சுற்ற போகிறோம். அப்படியே வந்து டைம் லாப்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க.
எஸ் கைஸ், இதாங்க நம்மளுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான நம்மளுடைய டீப் ஃபாரஸ்ட்டில் மேக் பண்ண ஹவுஸு. எப்படியா டிரான்ஸ்பரண்டாக இருக்கா? ஆக்சுவலாக அடியில் போட்டிருக்கோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வெயிட்டை தாங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் அப்படின்னே நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ லேஸாக வந்து ரெண்டே லேயர் மட்டும் போட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ மேலே டாப்பில் பார்த்தாலும் நமக்கு டாப்லையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த டீப் ஃபாரஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு தான் வழியே இல்லை ஆக்சுவலாக. இந்த சைடு அந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த 2 கேப்பில் உள்ளே நுழைஞ்சு ஏறினா தான் உண்டு. அங்கே உள்ளே ஏறுவோம், நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸில் நம்ம இப்போ உட்கார போகிறோம். இது என்னோட வெயிட்டை தாங்குமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். எப்பா, நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இதை சுற்றுனதுக்கு கை வலிக்க எப்படியோ வெயிட்டை தாங்கிருச்சு. வெயிட் இதை தாங்காது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். குறுக்க இதே பேப்பரை வச்சு செஞ்ச கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்க. நல்லா தான் வெயிட்டு தாங்குது. கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. எதனால் பள்ளமாக இருக்குது அப்படின்னா, குறுக்க எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒன்லி இந்த பாலித்தீன் பேப்பரை மட்டும் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிறதுனால இந்த அளவுக்கு நமக்கு இந்த பள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ குறுக்கையும் நம்ம வந்து சுற்றி போட்டோம்ல கயிறு, அந்த மாதிரி கயிறு போட்டிருந்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும். நல்லா ஸ்டேடியஸ் தாங்கி நின்றுருக்கும். எனிவே இப்பயும் ஒன்று கேட்டு போல, பள்ளமாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது. ஜாலியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள். மேலே இருக்க மரம் எல்லாமே தெரியுது. அது காரணம் நம்ம ஒரே ஒரு லேயர் மட்டும் பாலித்தீன் பேப்பர் வந்து சுற்றுனது தான். இதை நான் சொன்னது போல ஸ்டார்டிங்லேயே இதை பண்ணியிருந்தேன்னா பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் மன்னிச்சிருங்க, பிஃபோராக பிளான் பண்ண விட்டது என் தப்பு தான். சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம இன்னுமே வந்து டேப் இருக்குது. இன்னும் பாதி டேப் இருக்குது. அந்த டேப்பை யூஸ் பண்ணி இது இன்னும் வந்து ஸ்டேடியாக வந்து நம்ம நல்லா ஆக்க முடியும். ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணி இன்னும் இதை வந்து ஒரு படிக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம 24 hours இதுலேயே இருந்து சேலஞ்சு பண்ணுற அளவு கூட நம்ம அதை ரெடி பண்ண முடியும். பட் அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் மட்டும்தான் இதோடைய கண்டினியூ வீடியோ உங்களுக்கு வரும். அதாவது 24 hours சேலஞ்சு வீடியோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜங்கிள் ஹவுஸு. ஸோ கைஸ், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்பா இப்போ இந்த ஹவுஸில் நான் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7-8 மணி இருட்டானதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். செம்ம டயர்டாக இருக்குங்க சத்தியமாக. ஒரு சின்ன குட்டி தூக்கம்னாச்சும் போட்டாங்க. அப்பா எனிவே கைஸ், இந்த டீப் ஜங்கிளில் நம்மளுடைய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பார்ட் 2 மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதான் நான் இப்போ இருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸை இன்னும் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ நான் உள்ளே படுத்துருந்தேன், பள்ளமாக இருந்துச்சு. இப்போ எந்திரிச்சு வந்துட்டேன், அந்த பள்ளம் சரியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் டிங்கரிங் பங்கரிங் வேலை மட்டும் சரி பண்ணோம்னா இந்த ஹவுஸில் நம்ம 24 hours தாராளமாக ஸ்டே பண்ணி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம். பட் அந்த வீடியோ வேணுமாங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நாளைக்கு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சிங் அண்ட் மேக்கிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பழைய மாதிரி சன்சிட்டி வீடியோ போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக தெரியப்படுத்துங்க. பாய் ஃப்ரம் மிஸ்டர் சன்சிட்டி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ். டடா, see you.